ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான தோசை வெரைட்டி, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை வெரைட்டிங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு பச்சைப்பயிரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரமாக ஊற வைக்க போகிறோங்க. அது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி இருந்தால் ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசி தாங்க ஊற போட்டிருக்கேன். இதுவும் ஒரு 3 மணி நேரமாக ஊறட்டும். இப்போ நம்ம 3 மணி நேரம் கழித்து எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியை முதல்ல கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அது கொஞ்சம் நசுங்க ஆரம்பித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சைப்பயிரையும் அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், பச்சைப்பயிரையும் அரிசியும் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மாவை தோன்ற ஸ்டேஜில் கல்லுப்பு சேர்த்து ஒரு சுற்ற விட்டுறலாங்க. மாவு நல்லா நைஸாகவே அரைக்கலாம், சூப்பராக ப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம அதுக்கு சைடிஷாக ஒரு சட்னி வெரைட்டி பண்ண போகிறோம். கார சட்னி தாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு சின்ன துண்டு அளவு பெருங்காயத்தை பொரிய விட்டுருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயும் காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாயும் ஒரு 4-5 பூண்டு பற்களையும் உள்ளே சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி சட்னி செய்யும்போது நம்ம பச்சைப்பயிறு தோசைக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வத்தலோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆன உடனேயுமே நான் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேங்க. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள், நார்மலாக நீங்கள் எல்லா தோசையும் ஊற்றுற மாதிரியே இதையும் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நைஸாக ஊற்றணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றணுனாலும் ஊற்றிக்கலாங்க. இந்த தோசை எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு குழந்தைங்கன்னா நெய் விட்டு கொடுக்கலாங்க. நமக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா பெரியவங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பச்சைப்பயிறு தோசை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி சூப்பராக தயார் பண்ணியாச்சு. பச்சைப்பயிரை வச்சு நம்ம வாரம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி தோசை வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனும் இதில் அதிகமாக இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம வச்சுருக்க கார சட்னியோடு சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.